ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு ஈஸியான பிரியாணி குக்கர்லேயே டக்குன்னு எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இது சோயா சங்க்ஸ் பிரியாணி சொல்லலாம், இல்லை மீல் மேக்கர் பிரியாணி கூட சொல்லலாம். அதுக்கு நீங்கள் தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊறணும். பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இதுவே சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போதும். நல்லா ஊறிடும். ஊறின பிறகு அது நல்லா டைட்டாக புழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் போட்டுக்கோங்க. அது போட்டு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்ச பிறகு ஒரு 2 பெரிய வெங்காயமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நீளமாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்பயே போட்டுருங்க. அப்போ தான் அது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. நீங்கள் 2 வெங்காயம் எடுத்துருக்கீங்களா, அப்போ 2 தக்காளி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தாலே போதும். ஆனால் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருக்கட்டும். இப்போ தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே ஒரு டம்ளர் அரிசியை ஊற வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. இப்போ வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. ஒரு ஒரு கிண்ணம் தயிர் ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது வதங்கின பிறகு நீங்கள் ஊற வச்சு பிழிஞ்சு வச்சுருக்க அந்த சோயா சங்க்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தேங்காய் பால் அரைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் காய்ச்சின பால் இருக்குல்ல, பசும்பால், அதுவே ஒரு கிண்ணம் ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கிண்ணம் அரிசி எடுத்திங்கன்னா 2 கிண்ணம் தண்ணி ஊற்றுங்க. இது நார்மல் ரைஸுக்கு. இதுவே பிரியாணி அரிசியாக இருந்தால் 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி, அதாவது ஒரு கிண்ணம் பாலும் அரை கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதித்த பிறகு அரிசி போட்டு குக்கர் போட்டு மூடி 2 விசில் கொடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஈஸியான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி. பாய், தேங்க்யூ.